திருப்புகழ் 720. மனை மான் சுதரான சுணங்கரும் மனம் வேம் திணையான தனங்களும் மடிவேந்தனை ஈன அணங்குரு வம்பராதி மயமாம் பல பலவான கணம் குலம் என பிராந்தியும் யான் எனதென்று உருவனவாம் பிரமாத குணம் குறி இன்ப சார இனவாம் பரி தானிய தனம் பதி விட என்று எனை மோன தடம் பர மிகுதாம் பதி காண கணம் கன உம்பர் ஏசா இட ஆர்ந்தன சானு நயம் பெரு கடகாம் கர சோண இயம் பர இடமாம் கன தாள் அருளும்படி என்றுதானோ தனதாந்தன தான தனந்தன தனதோங்கிட தோன துணங்கிட தனவாம் பரமான நடம் பயில் எம்பிரானார் தமது ஆம் சுத தாபர சங்கமம் என ஓம்புரு தாவன வம்பு அடர்த்தகு தாம்பிர சேவித ரஞ்சித உம்பர் வாழ்வே முனவாம் பத மூடிக வந்தன முயல்வான் பிடி மாடிமை ஐங்கரர் முகதாம்பின மேவுரு சம்பிரம சம்கண ஆறு முக கம்பீரமோடு அமர் சம்பன மதுராந்தக மாநகரம் திகழ் முருகா திறமோடு அமர் உம்பர்கள் தம்பிரானே. தமது ஆம் சுத தாபர சங்கமம் என ஓம்புரு தாவன அம்படர் தகு தாம்பிர சேவித ரஞ்சித உம்பர் வாழ்வே முனவாம் பத மூடிக வந்தன முயல்வான் பிடி மாடு இமை ஐங்கரர் முக தாம்பின மேவுரு சம்பிரம சம்கண ஆறு முக காம்பிரமோடு அமர் சம்பன மதுராந்தகமா நகரம் திகழ் முருகாந்திரமோடு அமர் உம்பர்கள் தம்பிரானே. முருகா திறமோடு அமர் உம்பர்கள் தம்பிரானே. தனதாந்தன தான தனந்தன ஜனதோங்கிட தோன துணங்கிட தன என்ற தாள வரிசையுடன் சிறந்த நடனம் செய்கின்ற எமது தலைவராகிய சிவபெருமானுடைய புதல்வரே, அசையா பொருள் அசையும் பொருள் என்பவர்களை பாதுகாத்தல் செய்ய சிருஷ்டித்தவரே, தக்கதான தாம்பிர சூடம் என்னும் சேவலால் சேவை செய்யப்படுபவரே, இன்பம் தருகின்ற தேவர்களுடைய செல்வமே, அண்ணா வா என்று நினைக்க தாண்டி வேகமாக வந்த திருவடிகளை உடையவரும் பெருச்சாளி வணங்கும்படி முயற்சி செய்தவரும் பெண் யானை போன்ற வள்ளிதேவியின் அருகில் ஒளி வீசி காட்டு ஆணையாக நின்றவருமாகிய விநாயக மூர்த்தியின் எதிரில் தோன்றிய தம்பியே, மகிழ்ச்சி நிறைந்த அழகு செய்கின்ற கூட்டமாகிய 6 திருமுகங்களுடன் கம்பீரமாக வீற்றிருக்கும் சம்பத்து உள்ளவரே, மதுராந்தகம் என்னும் சிறந்த நகரத்தில் விளங்குகின்ற முருகப்பெருமானே, நல்ல உறுதியான பக்தி உடைய தேவர்கள் வணங்குகின்ற தனிப்பெரும் தலைவரே, மனைவி பெருமை பொருந்திய மக்களாகிய சோர்தல் தருபவர்களும் மனம் வெந்து நொந்து போதற்கு இடம் தருவதான செல்வங்களும் இறந்து போகின்ற எளியேனை பெற்ற தெய்வத்துக்கு சமானமான தாய், உற்றாராய் பயனற்றவர்களான பிறர்கள், நயமான பல வகைப்பட்ட கூட்டத்தார் குலத்தார் என்கின்ற மயக்கமும் யான் எனது என்று உருவனவாம் அளவு கடந்து செல்லும் குணமும் நோக்கமும் இன்பத்துக்கும் இனிமைக்கும் தக்கதாக பொருந்திய தாண்டி செல்லும் குதிரைகள், தானியங்கள், சொத்துக்கள், குடியிருக்கும் ஊர் இவைகளை விட்டு போகும்படி அடியேனை ஏன்று கொண்டு மோன நிலையையும் மேம்பட்டு மிக்கு நிற்கும் தெய்வத்தையும் அடியேன் கண்டு களிக்க கூட்டமான பெருமை பொருந்திய தேவர்கள் ஏசுதல் இன்றி நன்கு பொருந்திய இடம் கொண்டு நிறைந்துள்ள முழந்தாள் நல்லதான கடகம் அணிந்துள்ள அழகிய கரம், சிவந்த உடல் இவைகளுக்கு மேலான பெருமை பொருந்திய உமது திருவடியை எளியேனுக்கு அருளும்படி
என்றைக்கோ என்றைக்கு எளியேனுக்கு அருள்வீர். பிராந்தி என்பது மயக்கம். துன்பத்தை இன்பமாகவும் இன்பத்தை துன்பமாகவும் எண்ணி மயங்குகின்ற தன்மை. யான் எனதென்று உருவனாம் பிரமாத குணம். யான் அகப்பற்று, எனது புறப்பற்று. இந்த இருவகையான பற்றுக்களும் அற்றால் முக்தி நலம் எய்தலாம். இனவாம் பரி, இன தக்கதாக பொருந்திய வாம்பரி, வாவும் பரி தாண்டி செல்லும் குதிரை. மோன தடம், மனமற்ற இடம் மோனம் என உணர்க. மோனம் என்பது ஞான வரம்பு என்பார் ஔவையார். எல்லாம் அற்ற இடத்தில் மோன நிலை தோன்றும். மோன நிலையே முக்தி நலம் தரும். சானு நயம் பெரு ஜானு, முருகப்பெருமானுடைய விஸ்வரூபத்தில் முழந்தாளில் இந்திராதி இமயவர்கள் அடங்கி நிற்பார்கள். இடமாம் கன தாள், இறைவனுடைய அங்கங்களில் மேலானது திருவடியே ஆகும். நின்னில் சிறந்த நின் தாள் இணையவை என்கிறது பரிபாடல். தாபர சங்கமம் என ஓம்புரு தாவன. தாபரம் அசையாத பொருள், சங்கமம் அசைகின்ற பொருள். அசையா பொருள், அசையும் பொருள் இவைகளை காக்கும் பொருட்டு இறைவன் தனு கரண புவன போகங்களை சிருஷ்டிக்கின்றார். தாம்பிர சேவித, தாம்பிரம் என்றால் சிவப்பு நிறம். இது ஆகுபெயராக சேவலை குறிக்கின்றது. தாம்பிர சூடமாகிய சேவல் முருகனுடைய கொடியில் நின்று ஓம் என்று கூவி ஆணவ இருளை அகற்றுகின்றது. ஆதலால் முருகப்பெருமான் சேவலால் சேவிக்கப்படுகிறார். மதுராந்தகம் மேவிய முருகவேளே, உமது திருவடியை அடியேனுக்குத் தரும் நாள் எந்த நாளோ?